السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. نحمد الله العظيم نصلي ونسلم على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأن المساجد لله فلا تدعوا مع الله أحدا أو كما قال الله عز وجل. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أحب البلاد إلى الله مساجدها أو كما قال عليه الصلاة والتسليم. صدق النبي الله سيد البشر محمد صلى الله عليه وسلم. அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்க சொன்னார்களோ அந்த நல்ல காரியங்களை எடுத்து நடக்கக்கூடிய தௌஃபீக்கையும், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எந்தெந்த தீமையான காரியத்தை விட்டும் நம்மை தடுத்தார்களோ அந்த தீமையான காரியத்தை விட்டும் தவிர்த்திருக்கிற தௌஃபீக்கையும் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழுகிற எல்லா முஸ்லிம்களுக்கும் தர வேண்டும் என்ற துவாவோடு என் வார்த்தைகளை துவங்குகிறேன். இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் இறை இல்லங்கள் இன்றியமையாத ஒன்று என்றதொரு தலைப்பின் கீழ் ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். அல்லாஹுவின் பேரருளால் ரமலானை நாம் அடைவதற்கும் ரமலான் நம்மை வந்து அடைவதற்கும் இன்னமும் சற்று ஏறக்குறைய 5 ஜும்மாக்கள் மாத்திரம் இருக்கிற இந்த வேளையில் எல்லாம் வல்ல இறைவன் எதிர்வரும் ரமலானை முழுமையாக அடைந்து அதிலே நற்கர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மையும் கபூல் செய்து கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அகிலத்தில் அல்லாஹ்வுடைய படைப்புகள் என்பது படர்ந்து விரிந்து பரவலாக இருக்கிறது. ஒரு வகையான படைப்பு அல்லது 2 வகையான படைப்புகள் என்று இறைவனின் படைப்பை நம்மால் சுருக்கிவிட முடியாது. பல கோடிக்கணக்கான பல்வேறு கோடிக்கணக்கான படைப்புகளை அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் படைத்து அந்த படைப்பினங்களுடைய எண்ணிக்கையை இறைவன் மட்டுமே அறிந்தவன் என்பதை திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஒவ்வொரு படைப்புகளும் தன் இலக்கை, தன் இலட்சியத்தை, தன்னுடைய நோக்கத்தை முன்வைத்தே பயணிக்கிறது, இந்த உலகத்தில் பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை படைப்பினங்களை பார்த்தால் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அந்த வரிசையில் சங்கை மிகுந்த படைப்பு என்று அல்லாஹுவால் அறிமுகப்படுத்த படைப்பு மனித படைப்பு. மனிதன் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அந்த படைத்ததின் நோக்கத்தை, லட்சியத்தை, இலக்கை இறைவன் திருமறையில் கொஞ்சம் அழுத்தமாக பேசுகிற பொழுது வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டிதான் நான் படைத்திருக்கிறேன் என்று திருமறையில் அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். நமக்கு வேறு வேலை இல்லையா? நமக்கும் குடும்பங்கள் இருக்கிறது, பிள்ளை குட்டிகள் இருக்கிறது, நமக்கென்று சில கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது. அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அல்லாஹுவை மட்டும் வணங்குவதற்காக வேண்டிதான் அல்லாஹ் படைத்திருக்கிறேன் என்று திருமறையின் மூலமாக அல்லாஹ் பேசுகிறானே, இது சாத்தியமா என்றால் உலகத்தில் சாத்தியப்படுத்தியவர்கள் சர்தாரி ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முடியுமா? இப்படிப்பட்ட வாழ்க்கையை நம்மால் வணக்கத்திற்குரிய வாழ்க்கையை வாழ முடியுமா என்று யோசித்தால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காட்டியவர்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் என்பதை வரலாற்றின் வழிநெடுகிலும் நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடியும். சுருங்க சொல்வதானால் இறை வேதமும் இறை தூதரின் நபிமொழிகளும் பொன்மொழிகளும் நம் வாழ்வில் ஏற்றம் பெறுவதற்கு இது 2 மட்டுமே போதும் என்பதை நாம் இந்த நேரத்தில் கவனத்தில் வைக்க வேண்டும். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இன்றைக்கு மனிதர்களை குறித்து பல்வேறு ஆயத்துக்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறான். ஒரு இடத்தில் அல்லாஹ் பேசுகிற பொழுது வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர்,
காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான். அல்லாஹ்வுடைய படைப்பு எத்தனை கோடி இருக்குது. எந்த படைப்பையும் பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லல, மனிதனை மட்டும் அல்லாஹ் சொல்கிறான். குறிப்பிட்டு மனிதனே நீ நஷ்டத்திலே இருக்கிறாய். மற்ற எத்தனை படைப்புகள் இருக்கிறது, எந்த படைப்பை பார்த்தும் அல்லாஹ் இப்படி பேசவில்லை. ஆனால் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பேசுகிறான் என்றால் இன்னும் புரிய வருகிறது. எந்த இலக்கிற்காக வேண்டி, எந்த லட்சியத்திற்காக வேண்டி, எந்த நோக்கத்திற்காக வேண்டி நாம் படைத்திருக்கிறோமோ அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை, நேரான பாதையை இன்றைக்கு மனிதர்கள் தேர்வு செய்வதை அவர்கள் கவனக்குறைவோடு இருக்கிறார்கள் என்பதை இந்த ஆயத்தின் வாயிலாய் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய வேலை என்ன? இந்த உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவது மட்டும்தான் நம்முடைய வேலை. மற்றதெல்லாம் அல்லாஹ் நாடுனது நமக்கு கிடைக்கும். மற்ற உணவுப் பொருட்கள், குடும்பங்கள், பிள்ளை குட்டிகள், இதை அனைத்தும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா எப்பப்போது நமக்கு கிடைக்கும் என்று தக்தீரிலே எழுதியிருக்கிறானோ அனைத்தும் நம்மை வந்து சேரும். சம்பாத்தியம் என்பது மார்க்கம் எந்த வகையில் சொல்கிறதோ அப்படிப்பட்ட சம்பாத்தியம் அவசியம். உலகத்தில் மற்ற பொருட்களை தேடுவது, மனிதர்கள் பொருளாதாரத்தை தேடுவது மார்க்கம் எந்த அடிப்படையில் அனுமதித்திருக்கிறதோ அந்த அடிப்படையில் நாம் தேடினோம் என்று சொன்னால் அந்த பொருளாதாரம் நமக்கு ஹலால் என்பதை தாண்டி அதை தேடினோமே அது கூட இபாதத்தாக மார்க்க அடிப்படையில் கருதப்படுகிறது என்று மார்க்க மேதைகள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் எல்லா தலங்களையும் இபாதத்தாக மாற்றி அமைக்க வேண்டும். நம்முடைய வேலையே அதுதான் என்பதை திருமறை நமக்கு சொல்லித் தருகிறது. உலகத்தில் நம்முடைய சேவை எப்படி இருக்க வேண்டும்? மார்க்க சேவையை ஆற்ற வேண்டும். மற்றவர்களுக்காக வேண்டி, மாற்றார்களுக்காக வேண்டி, நம்முடைய நண்பர்களுக்காக வேண்டி நேர காலங்களை ஒதுக்குகிறோம். ஆனால் தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி நேரம் ஒதுக்குகிறோமா என்றால் இல்லை என்பதுதான் யதார்த்தமான பதிலாக இருக்கிறது. நம்முடைய நோக்கம் என்ன? மார்க்கத்தை நாம் அறிய வேண்டும், மற்றவர்களுக்கு அதை புரியும்படியாக சொல்ல வேண்டும். நம்முடைய நோக்கம் இதுதான் என்பதை இஸ்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நம்முடைய இலக்கு என்ன? அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய வேண்டும். நம்முடைய வாழ்வினுடைய லட்சியம் இறைவனின் முகவரியை நமக்கு சொல்லிக் கொடுத்தார்களே முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்களோடு சுவர்க்கத்தில் இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய இலட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்ல மறக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனின் வாயிலாய் மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி என்று வணக்கத்தினுடைய முக்கியத்துவத்தை சொல்லித் தருகிற ரப்புல் ஆலமீன் வணக்கத்தின் வழிமுறைகளையும் நமக்கு சொல்லித்தர மறக்கவில்லை. அதோடு இறைவன் நிறுத்திவிட்டானா என்றால் வணக்கம் என்பது அல்லாஹ்விற்கு மட்டும்தான், வேறு யாரையும் வணங்கக்கூடாது. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நம்முடைய வாழ்வில் அன்றாட பல்வேறு முறைகள் உச்சரிக்கிறோமே, இந்த கலிமாவினுடைய ஆழமான அர்த்தம் இதுதான். வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. வணங்குவதற்கு அல்லாஹ் மட்டும்தான் தகுதியானவன் என்பதை குர்ஆனின் மூலமாக வணக்கத்தினுடைய அந்த நோக்கத்தை, முக்கியத்துவத்தை இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதோடு மட்டுமல்ல, வணக்கத்தின் வகைகளையும் அதனின் முறைகளையும் அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்து நமக்கு சொல்லித் தருகிறான், விளக்கித் தருகிறான். அந்த வரிசையில் வணங்குவதற்கு சில இடங்கள் மட்டும்தான், எல்லா இடத்திலையும் வணங்கிவிட முடியாது. எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வை நினைவு கூறிவிட முடியாது. வணங்குவதற்கென்று சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடத்தை அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா பேசுகிற பொழுது என்னுடைய இல்லம் என்று அல்லாஹ் பேசுகிறார். மஸ்ஜிதுகள் இதுதான் அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிறது. வணங்குவதற்கு சில இடங்கள் இருக்கிறது. அந்த இடங்களை என்னுடைய இல்லம் என்று அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா அகிலத்திற்கு அறிமுகப்படுத்துகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வணக்கத்தின் முக்கியத்துவத்தை, வணக்கத்தின் வகைகளை, வணக்கம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் என்பதை, வணங்குவதற்கான இடங்களை இறைவன் தெளிவுபடுத்துகிறான் என்றால் வணக்கத்தின் விஷயத்தில் எந்தளவிற்கு கவனத்தோடும் கண்ணியத்தோடும் நாம் பயணிக்க வேண்டிய தார்மீக கடமை நமக்கு இருக்கிறது என்பதை திருமறையின் மூலமாக நம்மால் தெளிவு பெற முடிகிறது.
கண்ணியத்திற்குரியவர்களே, அகிலத்தில் இருக்கிற எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்விற்கு மட்டுமே சொந்தமானது. அது அனைத்தும் இறைவனின் இல்லங்கள். இந்த உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜித் என்பது காபத்துல்லா. அந்த காபத்துல்லா சாதாரணமான பள்ளிவாசல் இல்லைங்க. உலகத்தில் இருக்கிற பல நூற்றுக்கணக்கான பல கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் அந்த ஒரு திசையை முன்னோக்கி மட்டும்தான் இன்றைய வரை தொழுது கொண்டிருக்கிறார்கள். ஏன்? கியாமத்து வரை அந்த திசையை முன்னோக்கி மட்டும்தான் தொழ வேண்டும். இஸ்லாத்தினுடைய இரண்டாவது கடமை தொழுகை இருக்கிறது அல்லவா? அந்த கடமையை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் எந்த திசையை முன்னோக்கி நாம் பயபக்தியோட அல்லாஹு அஞ்சி பாதி குர்ஆனை ஃபஸ்ட் ரக்காயத்தில், அடுத்த ரக்காயத்தில் மீதி குர்ஆனை நிறைவு செய்து நான் தொழுகிறேன் என்றாலும் காபாவினுடைய திசையை முன்னோக்கி தொழுதால் மட்டும்தான் அந்த தொழுகை நிறைவேற்றப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பள்ளியாக காபத்துல்லா இருக்கிறது. இன்ன அவ்வள பைத்தின் ஒலிஅல் இன்னாஸ், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், முதலில் இந்த உலகத்தில் அமைக்கப்பட்ட என்னுடைய இல்லம் என்பது காபத்துல்லா என்பதை திருமறையில் இறைவன் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். அதோடு மட்டுமல்ல, அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், இல்லங்களை அமைத்ததோடு மட்டுமா, அந்த இல்லங்களிலிருந்து நான் எதை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? வான்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்களில் ஃபலா ததுஉ மஅ அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது, அழைக்கக்கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு பள்ளிவாசலுடைய முக்கியத்துவத்தை, அதனின் தெளிவை நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி கொண்டு வருகிறார்கள். வஹி கொண்டு வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே, பூமியில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் எந்த இடம் என்று கேட்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ்விடத்தில் கேட்டு வந்து சொல்கிறேன் என்று அவர்கள் விடைபெறுகிறார்கள். மீண்டும் வஹி கொண்டு வருகிறார்கள். ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருகிற பொழுது முன்னால் கேட்ட அந்த வினாவை அன்னலார் மறந்து விட்டார்கள். வஹி கொண்டு வந்ததற்கு பின்னால் வஹி அனைத்தையும் ஓதி காட்டிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே, இதற்கு முன்னால் நான் வந்த பொழுது என்னிடத்தில் ஒரு வினாவை நீங்கள் தொடுத்தீர்கள். அந்த வினாவிற்கான விடை தெரியவில்லை என்று நான் சொன்னேன். அல்லாஹ்விடத்தில் போய் கேட்டேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொன்னான், அஹப்புல் பிலாத் இலல்லாஹி மசாஜிதுஹா, இந்த பூமியில் அல்லாஹ்விற்கு பிடித்தமான இடம் என்பது பள்ளிவாசல்கள். அந்த பள்ளிவாசல்கள் தான் அல்லாஹ்விற்கு நெருக்கமான பிடித்தமான பல்வேறு அமல்கள் செய்யப்படுகிறது என்பதை ஹதரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு இறை இல்லங்களும் கியாமத்து வரை அது இறை இல்லங்கள் மட்டும்தான். அதனால் தான் இறை இல்லங்களை, சர்வதேசத்தினுடைய இறை இல்லங்களை அதை நிர்மாணிக்கிற, அதை நிர்வாகம் செய்கிற பொறுப்பை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நபிமார்களுக்கும் நல்லோர்களுக்கும் தந்து இந்த உலகத்தில் அழகு பார்த்தான் என்பதை பார்க்கிறோம். உலகத்தில் எந்த ஒரு விஷயமானாலும் உபதேசத்தோடு அல்லாஹ் முடித்து விடுகிறான். திருமுறையை நீங்கள் பிரட்டி பாருங்கள். ஒரு திருமணம் செய்ய வேண்டுமா, அல்லாஹ் உபதேசம் செய்கிறான் திருமுறையின் மூலமாக, திருமணத்திற்கான உபதேசம். ஒரு வியாபாரம் செய்யணும், அதற்கான உபதேசம் திருமறையில் இருக்கிறது. மற்றபடி கொடுக்கல் வாங்கல், நண்பர்களோடு, உறவுகளோடு, அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், திருமறை நமக்கு பல்வேறு உபதேசங்களை செய்கிறது. ஆனால் சில இடங்களில் மட்டும்தான் திருமறை நமக்கு கட்டளையாக சொல்லித் தருகிறது. இப்படித்தான் இருக்கணும், இது தாண்டி கிடையாது, இப்படித்தான் இருக்கணும். அந்த வரிசையில் ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகளுடைய குணங்கள் இப்படி இருக்க வேண்டும், அவர்களுக்கான தகுதிகளும் தரங்களையும் திருமறை நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்றால் பள்ளிவாசல்களின் விஷயத்தில் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைத்தையும் தேர்வு செய்து, ஏனென்றால் மஸ்ஜிதுகள் என்பது இறைவனின் இல்லங்கள், அதற்கான தகுதிகள் இப்படித்தான் இருக்க வேண்டும், அதற்கான அமைப்பு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றையும் இறைவன் திருமறையின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் என்றால் நாம் யோசித்து பார்க்கிறோம்.
உலகத்தில் முதலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல் என்பது காபத்துல்லா. மலக்குகளை வைத்து அல்லாஹ் அதை அமைத்தான். அதற்கு பின்னால் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பணியை சரி செய்தார்கள். அதற்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அதை மீண்டும் மறுசீரமைப்பு செய்தார்கள். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 33வது வயதில் காபாவினுடைய பணி நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த கட்டட பணியில் தன்னையும் உள்ளாக்கி கொண்டார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நல்லவர்கள் மட்டும்தான் இதை அமைத்திருக்கிறார்கள், அதை நிர்வாகம் செய்திருக்கிறார்கள், அதை மேற்பார்வையாக நடத்தியிருக்கிறார்கள் என்றால் காரணம் என்ன தெரியுமா? காபத்துல்லா என்பது அந்த ஊருக்கான பள்ளிவாசல் அல்ல. காபத்துல்லா அந்த மக்கா முகர்ரமா இருக்கிறதே அந்த அரபு நாட்டிற்கான பள்ளிவாசல் அல்ல, சர்வதேச மக்களுக்கான பள்ளிவாசல். யாரு போனாலும் காபத்துல்லாவில் எவ்வளோ நேரம் வேணாலும் தொழலாம். யார் போனாலும் நம்முடைய பள்ளிவாசலில் கூட கட்டுப்பாடுகள் இருக்கிறது. சில நேரங்களில் மட்டும்தான் பள்ளிவாசல்கள் திறந்து வைத்திருப்போம். மற்ற நேரங்களில் மற்றவர்கள் வந்து பயன்படுத்தி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி பள்ளிவாசலில் விஷயத்தில் எந்த அளவிற்கு கவனத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் காபத்துல்லா அப்படி அல்ல, சர்வதேச பள்ளிவாசல். அதனால் அதற்கான எல்லா அமைப்புகளையும் இறைவன் தேர்வு செய்து அந்த பள்ளிவாசல்களை, மஸ்ஜிதுகளை இறைவன் அமைத்திருக்கிறான் என்றால் காபாவினுடைய அந்த வரலாற்றில் இவைகளை எல்லாம் நம்மால் படித்து புரிந்து கொள்ள முடிகிறது. அதோடு மட்டுமா, அடுத்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த பள்ளிவாசலாக மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டினார்கள், அதற்கான பணிகளை துவங்கினார்கள். ஹதரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அதை கட்டி முடித்திருக்கிறார்கள். பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல்கள் இஸ்லாத்தினுடைய அடையாள சின்னங்களில் ஒரு அடையாள சின்னமாக இருக்கிறது என்றால் அதை கட்டுகிற, அதை நிர்மாணிக்கிற பொறுப்பை நல்லவர்களிடத்திலும் நபிமார்களிடத்திலும் கொடுத்து இறை இல்லங்களை இன்று வரை இறைவன் பாதுகாத்து கொண்டிருக்கிறான் என்பதுதான் அடிப்படையான செய்தி. இன்னைக்கு கூட இஸ்ரேலில் இருக்கிற சைத்தான்கள் அதை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பல்வேறு போர் தொடுக்கிறார்கள், பெரிய ஆட்டம் ஆடுகிறார்கள். என்று இருந்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இறுதி வெற்றி யாருடைய உள்ளத்தில் ஈமானை சுமந்திருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் என்றார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்றால் மஸ்ஜிதுல் அக்ஸாவினுடைய வரலாறுகளையும் நாம் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் இருக்கிற, அவர்களின் ரவுலா இருக்கிற மஸ்ஜிதுன் நபவி, அது சாதாரணமான பள்ளிவாசல் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சஹாபிகளும் கல் தூக்கி மண் தூக்கி அதற்கான ஓலைகளை பின்னி மரம் நட்டு அந்த பள்ளிவாசல் அங்கே ஒரு சின்ன கூரை கொட்டா போல அமைக்கப்பட்டது. இன்றைக்கு சர்வதேச பள்ளிவாசலாக அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. நான் சொல்ல வருகிற செய்தி, பள்ளிவாசலை அமைக்கிற அந்த பொறுப்பை, பள்ளிவாசலை நிர்மாணிக்கிற அந்த பொறுப்பை நபிமார்களுக்கும் நல்லவர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ் அழகு பார்த்தான் என்பதோடு மட்டுமல்ல, மஸ்ஜிது நபவியினுடைய மதீனாவிலே இருக்கிறது. அந்த மஸ்ஜிது நபவியினுடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒரு ஆச்சரியமான செய்தியையும் நம்மால் படிக்க முடிகிறது. அதை கட்டுவதற்கு எங்க கட்டுறது? ஒரு பெரிய ஆலோசனை. அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா சொன்னா, நாயகமே நீங்கள் எந்த ஒட்டகத்தில் வந்தீர்களோ அந்த ஒட்டகம் எங்கே அமர்கிறதோ அந்த இடத்தை நீங்கள் பள்ளிவாசலாக கட்டுங்கள். அந்த இடம் இன்றைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழில் கொண்டு இருக்கிறார்களே, அவர்களின் ரவுலா இருக்கிறது, அந்த இடத்துல போய் அவர்களின் ஒட்டகம் போய் அங்கே அமர்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது யாருக்கான இடம் என்று விசாரிக்கிறார்கள். 2 எத்தீம்களுக்கான சொந்த இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பதில் சொல்லப்படுகிறது. பள்ளிவாசல் கட்ட வேண்டும். 2 எத்தீமும் வந்து சொன்னாங்க, பள்ளிவாசல் என்றால் நாங்கள் அன்பளிப்பாக தருகிறோம். அன்பளிப்பாக தருவது மார்க்கத்தில் அனுமதி என்றாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சர்வதேச பள்ளிவாசல். மஸ்ஜிது நபவி மதீனாவினுடைய மஸ்ஜித் இருக்கிறதே உலக மக்களுக்கான பள்ளிவாசல். அது ஒரு ஊரினுடைய அமைப்பு மட்டுமல்ல. அதனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 தீனார் தங்க காசுகளை கொடுத்து அன்றைக்கானது அந்த இடத்தினுடைய விலையாக கொடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள் என்ற அந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம்.
எதற்காக வேண்டி சொல்ல வருகிறோம்? பள்ளி வாசல்கள் கட்டுமான பணி என்பது யாருடைய ஒரு சொந்த இடத்திலும் அற்றது மற்றவர்களுடைய இடத்தில் இருந்ததை வாங்கி, மற்றவர்களை அடித்து வாங்கி, அவர்களை துன்புறுத்தி வாங்கி, நம்மிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி வாங்கி கட்டப்படக்கூடிய இடத்திற்கு பெயர் பள்ளிவாசல் அல்ல. அந்த மஸ்ஜிதுகள் என்பது முழுக்க முழுக்க கியாமத்து வரை அது இறை இல்லங்களாக கருதப்பட வேண்டும். அதனால் அதை மிக சரியாக மிக தெளிவாக கட்டப்பட வேண்டும் என்பதை இந்த வரலாற்றிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு எகிப்து நாட்டினுடைய கவர்னராக இருக்கிறார்கள். அந்த நாட்டில் ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்ட வேண்டும். அதை கட்டுவதற்கான இடம் பற்றாக்குறை ஏற்படுகிறது. அந்த பள்ளிவாசலுக்கு அருகாமையில் ஒரு கிறிஸ்துவ பெண்ணுடைய இல்லம் இருக்கிறது. அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அந்த பெண்ணிட்ட போய் சொன்னாங்க, இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது, அதனால் ஒரு 4-5 அடிகள் மட்டும் உங்களுடைய வீட்டிலிருந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், அதற்கான பிணை தொகையை நாங்கள் தந்து விடுகிறோம் என்று அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள். அந்த பெண்மணி சொன்னாங்க, இல்லை தர முடியாது, இது எங்கள் சொந்த வீடு, நாங்கள் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கிறோம், இல்லை நாங்கள் வேறு இடத்துல கூட கட்டித்தரோம். அந்த பெண்மணி சொன்னாங்க, முடியவே முடியாது. அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு கவர்னர் அரசாங்க உத்தரவிடுகிறார்கள், அந்த பெண்ணின் வீட்டை இடித்துவிட்டு மஸ்ஜிதை நீங்கள் கட்டுங்கள். அந்த பெண்மணி ஸ்டேட்டா மதீனாவுக்கு போய் உமர் ரலியல்லாஹு அவங்கள போய் பார்க்குறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா விடத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து சொன்னார்கள், யாருடைய இடத்திலும் மஸ்ஜிது கட்டக்கூடாது. பள்ளிவாசல் என்பது மற்றவர்களின் அனுமதி இல்லாமல், மற்றவர்களை துன்புறுத்தி அவர்களுக்கு இடையூறாக நீங்கள் பள்ளிவாசல்களை கட்டக்கூடாது என்று ஹதரத் உமர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு உபதேசம் செய்தார்கள் என்பதோடு மட்டுமல்ல, பள்ளிவாசல் கட்டி முடித்திருந்தாலும் அவர்களுக்கான இடத்தை நீங்கள் கொடுத்துத்தான் ஆக வேண்டும், அந்த சிவற்றை இடித்து நீங்கள் அந்த இடத்தை கொடுங்கள் என்று ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கவர்னருக்கு ஜனாதிபதி உத்தரவிடுகிறார்கள் என்றால் வரலாற்றின் வழிநெடுகளும் நாம் பார்க்கிறோம். மஸ்ஜிதுகள் என்பது மற்றவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களுடைய வாயையும் வயிற்றையும் அடித்து பிடுங்கக்கூடிய இடத்திற்கு பெயர் பள்ளிவாசல்கள் அல்ல என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கும் அப்படிப்பட்ட வரலாற்றினுடைய வரிகளைத்தான் இந்த உலகத்திற்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள். இன்றைக்கு வரலாறுகள் எப்படி பேசப்படுகிறது? முன்னால் வாழ்ந்த அரசர்கள், குறிப்பாக முகலாய பேரரசர்கள் மற்றவர்களின் வணக்கஸ்தலங்களை இடித்து அல்லது தன்னுடைய அதிகாரத்தில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி மற்றவர்களின் இடத்தை அடித்து பிடுங்கி மஸ்ஜிதுகளை கட்டியிருக்கிறார்கள் என்று இன்றைக்கு வரலாறு மாற்றி பேசப்படுகிறது. இஸ்லாத்தினுடைய நிபந்தனை என்னன்னா, எப்படி ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்றால் அதற்கான ஆகம விதிகள் இருக்கிறதோ, ஒரு சர்ச் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கான சில முறைகள் இருக்கிறதோ, அதுபோல ஒரு மஸ்ஜித் கட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கான குறிப்பிட்ட சட்டங்கள் இருக்கிறது, அதற்கான சில நிபந்தனைகள் இருக்கிறது. அப்படி இருந்தால் மட்டும்தான் அது பள்ளிவாசலாக இறைவனின் பார்வையில் ஏற்றுக்கொள்ளப்படும், கபூல் செய்யப்படும் என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு அல்லாஹ்வினுடைய பேரருளால் இந்தியாவில் மட்டும் 6 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கிறது. ஒன்றல்ல இரண்டல்ல, எந்த பள்ளிவாசலும் இஸ்லாத்தினுடைய நிபந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. எந்த ஒரு மஸ்ஜிதும் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களுக்கு அப்பாற்பட்டதாக இல்லை. எல்லா பள்ளிவாசல்களும் முழுக்க 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 இஸ்லாத்தினுடைய அந்த அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. எந்த சட்டம் எந்த நிபந்தனைகள் இருக்கிறதோ அந்த அடிப்படையில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சற்று ஏறக்குறைய இன்றைய வருடத்தோடு டிசம்பர் 6 கடந்து வந்திருக்கிறோம் இல்ல, 2023. அந்த டிசம்பரோடு பாபரி மஸ்ஜிதினுடைய வயசு அப்படின்னா 500 வருடங்களை கடந்திருக்கிறார். 500 வருடத்தினுடைய பாரம்பரியமான இதையெல்லாம் தகர்க்கப்பட்டு பல்வேறு சூழ்ச்சிகள் நடந்து, கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைக்கு அதை சொல்வதற்கு கனத்த உள்ளங்கள் தேவைப்படுகிறது என்றால் நான் சொல்ல வருகிற செய்தி அதோடு முடிச்சிருவாங்க அப்படின்னா, இன்றைக்கு டெல்லியில் இருக்கிற நானாவாபி மசூதியிலும் மஸ்ஜிதிலும் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து உயர் நீதிமன்றங்களும் உச்ச நீதிமன்றங்களும்
அதற்கு துணை போய் அவர்கள் இன்றைக்கு ஆட்டத்தை துவங்கி இருக்கிறார்கள் என்றால் நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்வேன். மக்களில் யாராவது சீண்டுனா சரி போயிட்டு போகிறான் அப்படின்னு விட்டுருவாங்க. பொதுவாகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்வுடைய அதாபு வந்துவிட்டால் அனைவரும் அழிக்கப்படுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நாயகமே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருக்கும் பொழுதுமா அல்லாஹ்வுடைய வேதனை வரும்? ஆம், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேதனை வரும். அந்த வேதனை வந்தா நல்லவர்கள், இவங்க சாலிஹீன்கள், இவங்கெல்லாம் பெரியவங்க, இவங்கெல்லாம் உத்தமர்கள் என்று அல்லாஹ்வுடைய வேதனை பிரித்து பார்க்காதே. வந்தால் அழிக்க வேண்டும் என்றால் ஒரு இடத்தை முழுமையாக அழித்து விட்டு சென்றுவிடும். கியாமத்தில் அல்லாஹ் நல்லவர்களுக்கான அந்த தனி இடத்தை தருவான் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்தில் இறைவனுடைய அதாபே, இறைவனுடைய அந்த சோதனை வந்தால் மக்களின் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று பார்க்காதே. மனிதர்களை சீண்டிவிட்டால் மனிதர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், அதனால் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த கணக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் என்று கியாமத்து வரை அதை ஆறை போட்டு விடுவான். ஆனால் இறை இல்லங்களில் கை வைத்தால் உன் அழிவு காலம் நெருக்கத்தில் இருக்கிறது என்பதை இந்த ஜும்மாவின் மேடையின் வாயிலாக நான் அழுத்தமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் இறைவனின் இல்லங்கள் என்பதை அவனையே தொடுவதைப் போல பள்ளிவாசல்கள் முழுக்க 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 இறைவனின் இபாதத்துகள் செய்யக்கூடிய இடம், இறைவனின் ஞாபகத்தில் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் நீங்கள் பல்வேறு இடையூறுகளை இடைஞ்சல்களை செய்கிறீர்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, பள்ளிவாசல்களில் கை வைக்கிற பொழுது ஈமான் இல்லாத ஒரு மக்களை கூட அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா விடமாட்டான் என்பது யதார்த்தமான செய்தி என்பதை நாம் கவனத்தில் வைக்க வேண்டும். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஒரு நாட்டுக்கு வராங்க. அந்த நாட்டினுடைய மக்களுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்துவிட்டு நான் தொழ வேண்டும் என்று சொல்கிறார்கள். கிறிஸ்துவர் ஒருத்தர் வந்து சொன்னாரே, இங்கே சர்ச்சில் இடம் இருக்குது, தொழுவதற்கான உங்களின் இடத்தை நாங்கள் ஒதுக்கி தருகிறோம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, அந்த இடத்துல நான் தொழ மாட்டேன், வேற இடத்துல தொழுது கொள்கிறேன். உமர் ரலியல்லாஹு தொழுது முடிச்சுட்டு சொன்னாங்க, உங்கள் இடத்துல நான் தொழுவக்கூடாதுன்னா கிடையாது, இடம் சுத்தம், உடை சுத்தம், உள்ளம் சுத்தம் இருந்தால், உடல் சுத்தம் இருந்தால் போதும். ஆனால் நான் ஏன் தொழவில்லை தெரியுமா? பிற்காலத்தில் வரலாற்றை படிக்கக்கூடியவர்கள் இந்த சர்ச்சில் தான் உமர் ரலியல்லாஹு தொழுதாங்க, அதனால் இந்த இடம் எங்களுக்கு சொந்தம் என்று எந்த ஒரு மனிதரும் சொந்தம் கொண்டாடிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான் நான் இந்த இடத்தில் தொழவில்லை என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் என்றால் யோசித்து பார்க்கிறோம். எந்த ஒரு மனிதர்களையும் அடித்து அவர்களை துன்புறுத்தி மற்ற பள்ளிவாசல்கள் கட்டப்படவில்லை. முழுக்க 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 இஸ்லாத்தினுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு, சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அந்த பள்ளிவாசல்கள் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த பள்ளிவாசல்களில் கூட பல்வேறு இடையூறுகளை, பல்வேறு இடைஞ்சல்களை தன்னுடைய அதிகார துஷ்பிரயோகத்தின் மூலமாக தன்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக வேண்டி அவர்கள் அந்த அதிகார துஷ்பிரயோகத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், அகிலத்தில் அனைத்து விதமான சக்திகளையும் படைத்தவன் ரப்புல் ஆலமீன் சில நேரங்களில் மனிதர்களுடைய உள்ளம் ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த விஷயம் நடந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் அகலித்து நடப்பதில்லை. ஆனால் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், உங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நடந்தால், உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அது நடந்தால் நம்மளால் போய் தட்டி கேட்க முடியாது. ஏனென்றால் அதிகாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள், ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் பேசுகிறான், அதனால் உங்களால் முடியவில்லை என்றால் அதிகம் அதிகம் ஓதுங்கள், ஹஸ்பி அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நசீர். ஒரு மஸ்ஜிதை நாம் இழந்து விட்டோம், இன்னொரு மஸ்ஜிதை இழக்கிறதுக்கான எல்லா விதமான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஈமானை சுமந்திருக்கிறோம் என்ற உணர்வோடு அந்த கலிமாவை அதிகம் அதிகம் ஓதி இறைவனின் உதவியை எதிர்பார்த்து உலகத்தில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் நல்ல வாய்ப்புகள் நல்க வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தித்து என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.